வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் கோல்டன் ஏஐ ட்ரேட் பிளான் பர்சன்டேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குளோபல் வாய்ஸு. இந்த ப்ராஜெக்டை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை நம்மளால் எடுக்க முடியும். ஒரு நிரந்தரமான வருமானமாக நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன், ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்னங்கிறத உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பேஸ்டு ட்ரேடிங் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரேடிங் மெத்தடை பயன்படுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா டே டு டே ப்ராஃபிட்டை கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்டோட அபவுட்டர்ஸ், விஷன், மிஷன், ரெகுலேஷன்ஸ் பற்றியெல்லாம் நமக்கு தியரிஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ட்ரேட் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேட் தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஏஐ மெத்தட் ட்ரேடிங்ஸும் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. காப்பி ட்ரேட்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரேடர் சூசர்ஸ். எதுக்காக இந்த கோல்டன் ஏஐ அப்படிங்கிற ஒரு ட்ரேட் மெத்தடை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நமக்கு நிறைய ப்ராஃபிட்டு, எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ரிஸ்க் இல்லாமல் அதிக அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த ப்ராஜெக்டை லைக் பண்ணுறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த விதமான ரிஸ்க் ஃபேக்டரும் கிடையாது. ஸோ சைன் அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் அந்த ப்ராக்ரஸே நம்மளை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் யூஎஸ்டிடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இன்புட் பண்ணிடலாம். ஸோ இன்புட் பண்ண பிறகு உங்களுக்கான பேமெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கான டிவிடெண்ட் இன்கம் டெய்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0.5%. அதாவது ஒரு $100 இன்புட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 0.5% அப்படிங்கிறது $100. அப்போ $1000 நீங்கள் இன்புட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.5%. ஸோ நீங்கள் $10,000 உள்ள இன்புட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான 0.5% உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும். அதே போல் அஃபிலியேட் டைரக்ட் போனஸில் 10% லெவல் இன்கம், அதாவது இந்த 10% பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் டைரக்ட் போனஸ். அதாவது நீங்கள் ஒரு இன்ட்ரோ பண்ணுறீங்க, அந்த ஒரு பர்சன் நீங்கள் எந்த பேக்கேஜை சூஸ் பண்ணுறாரோ அதுலேருந்து 10% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் டைரக்ட் போனஸ் உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் லெவல் போனஸ், அதாவது நீங்கள் இன்ட்ரோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இங்கே அவர் எவ்வளோ டாலர் வேணாலும் ஸ்டேக் பண்ணிருக்கலாம், அதிலிருந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த ரிட்டர்ன்ஸில் இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 20% கிடைக்கும், எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல். செகண்ட் லெவலில் ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து 15% உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களோட டைரக்ட் பிஸ்னஸ் $1,000 இருக்கணும். இது டைரக்ட் பிஸ்னஸ் $1,000 இருக்கணும் கிரைட்டீரியா. அதே உங்களுக்கு டீம் பிஸ்னஸ்ங்கிறது எந்த கிரைட்டீரியாவும் கொடுக்கல. லெவல் 3 பார்த்தீங்க அப்படின்னா 10%. லெவல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கிறாரோ, அதாவது ஏர்னிங்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டேக்கிங் இன்கம் அதிலிருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். உங்களோட டைரக்ட் பிஸ்னஸ் $1,000 ஆகும், டீம் பிஸ்னஸ் $2,000 இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த டீம் பிஸ்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 மல்டிப்ளை, அதாவது 1,000 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். மற்றபடி டைரக்ட் பிஸ்னஸ் $1,000 இருந்தாலே போதுமானது. 10 லெவலுமே நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ஈவனாக பார்த்தீங்கன்னா டீம் பிஸ்னஸும் இருக்கணும், அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் பிஸ்னஸ் நடந்திருந்தால் அந்த லெவலில் இருக்க இன்கம் உங்களால் எடுக்க முடியும். இது போல் 10 லெவலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. லெவல் 4லேருந்து 10 வரைக்கும் 5% அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. அதே போல் அஃபிலியேட் போனஸ் பொறுத்த வரைக்கும் டீம் பிஸ்னஸ் ஒரு $10,000 USDT ஒரு டீம் பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னா கெட் $400 உங்களுக்கு ரிவார்டாக கொடுத்துட்றாங்க. ஒன் லெக்கில் பார்த்தீங்கன்னா $5,000, அதர் லெக்கில் $5,000 இருக்கணும். இது கிரைட்டீரியா. அதே போல் டீம் பிஸ்னஸ் $30,000 USDT இருக்குது அப்படின்னா உங்களுக்கு $1,200 USDT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஒன் லெக்கில் $15,000 USDTயும் அதர் ஒன் லெக்கில் $15,000 USDT பிஸ்னஸ் நடந்திருக்கணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட கிரைட்டீரியாவாக இருக்குது. டீம் பிஸ்னஸ் அதாவது $90,000 USDT பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. டீம் பிஸ்னஸ் அதாவது உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் டைரக்ட் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, ஓவரால் டீம் பிஸ்னஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டீம் $90,000 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு $2,000 உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். ஸோ ஒரு லெக்கில் $45,000, அதர் லெக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $50,000 இருக்கும் பொழுது இந்த $2,000 உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதே போல் $2 lakh USDT பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு $4,000 கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா $5 lakh USDT
பிஸ்னஸ் டோட்டல் டீம் பிஸ்னஸாக இருக்குது அப்படிங்கும்போது 15,000 USDT உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட் போனஸாக கொடுக்குறாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் போனஸ்னு ஒரு போனஸ் இருக்குது. அதாவது என்னன்னா சில்வர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா டீம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா $40,000 இருக்கணும். அதாவது $20,000 + $20,000 டோட்டலாக வந்து நீங்கள் $40,000 பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது டீம் பிஸ்னஸ் 40%, அதாவது அந்த ப்ராஜெக்டோடைய டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% எடுத்து அந்த சில்வர் யாரெல்லாம் சில்வர் அச்சீவராக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் கோல்டு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 30%, பிளாட்டினம் அச்சீவ் பண்ணால் 20%, டைமண்ட் அச்சீவ் பண்ணால் 10%. அதுக்கான கிரைட்டீரியாஸ் எல்லாமே அது பாட்டம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொட்டீனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மாதம் எதாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நெசசரியும் கிடையாது. ஒன்ஸ் சில்வர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓவரால் டர்ன் ஓவர்லேருந்து அவங்க 40% எடுத்து ஸோ ஓவராலாக எவ்வளோ சில்வர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணுவாங்க. இப்போ சில்வர் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்கன்னா அந்த டோட்டல் ஃபண்டு உங்களுக்கே வந்து கிடச்சிடும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஸ்டமேட்டிக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்து 10 USDT, மினிமம் வித்ட்ரால் வந்து 10 USDT அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதும் 10 USDT தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இன்புட்டும் மினிமம் 10 USDT தான். அதே போல் வித்ட்ராவல் சார்ஜஸ் வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு USDT வந்து ரிலீஸ் ஆகிடும். பெப்20 செயின் அதாவது பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்டேக்கிங் பெனிஃபிட்ஸ் வந்து 3x அதாவது 3 மடங்காக வந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட பேமெண்ட்ஸ் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் $1,000 உள்ள இன்புட் பண்ணியிருக்கீங்க, $3,000 ரிட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா எகைன் உங்களோட ஐடி நீங்கள் ரீடாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் அந்த லெவல் வந்து 10 லெவல் நீங்கள் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 10 லெவலுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு டைரக்ட் சொல்லி மொத்தம் 10 லெவலுக்கும் 10 டைரக்ட் கொடுத்துருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு சிஸ்டமேட்டிக் தான். உள்ள நம்ம ஃபண்ட்ஸை இன்புட் பண்ணுறோம், அதன் மூலிமா பெனிஃபிட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி earnings start பண்ணுங்க. Thank you for watching this video. Thank you.